திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை அடுத்த கொக்கலாடி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் பெரும்பாலானோர் விவசாயம், கூலித் தொழில் செய்து வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொக்கலாடி கிராமத்திற்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. குழாய் மூலம் கொண்டுவரப்படும் தண்ணீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் நிரப்பப்பட்டு அங்கிருந்து தெருக்களில் உள்ள குழாய்கள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக தண்ணீர் விநியோகிப்பதில் தடைகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த 1 மாதமாக முற்றிலும் தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தினமும் 3 முதல் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாமணி, கொர்க்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று குடிநீர் எடுத்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி பலமுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டியிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் முக்கிய சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தி குடிநீர் விநியோகம் விரைவில் சீர் செய்யப்படும் என உறுதி அளித்தனர். இதை ஏற்று கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.